எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதனால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜானம் மேகம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புக்கள் நேரிட்டாலும் வசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புக்கள் நேரிட்டாலும் வசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மரவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. மரவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். அன்பு நேசரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஐயா. நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் ரட்சகரே, என் மீட்பரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வானம் பூமி உண்டாக்கின என் கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வந்திடுமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கே நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் கால்கள் தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். எந்தன் கால்கள் தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதில்லை என்றும் தூங்குவதும் இல்லை. இந்த வானம் பூமி உண்டாக்கின என் கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வந்திடுமே. என் கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வந்திடுமே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு ஒத்தாசை வரும். இன்றைய நாளிலும் இந்த நாட்களிலே தாயார் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும், இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் மனப்பூர்வமா இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும்
உங்களோடு கூட நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே இந்த நாட்களை எடுத்து வருவோம். அன்பு சகோதரர் ரஞ்சன் அவர்களை இந்த நாட்களை அழைப்போம். பிரேஸ்லோடையா கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களோட கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் ஜெபங்களை. ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க கடனாளியா இருக்கின்றோம். ஆமென். நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜீசஸ் குளோரி ஃபேமிலி, நீ தெரிந்திருக்கிறீர் ராஜா. அதில் வல்ல ஒவ்வொரு ஊழியக்காரர், ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் தாயார் தினத்தை கொண்டாட ஒவ்வொரு தாய்மாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ராஜா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆரம்பம் முதல் முடிவதை உமது பிரசன்னம், உமது மாளுகை, ஓ ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஜூம்ல கலந்து கொள்ள ஒவ்வொருவரோடும் ராஜா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமை இந்த நாட்களில் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே, நீ அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டுகள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக என் தேவாதி தேவனே, என் கத்தாவே, நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பம் முடிவு உமது கரத்தில் இருக்கிறாங்க. நீரே எல்லாவற்றையும் அதை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்ததாக இந்த வேளையிலும் வேதம் வாசிப்புகளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். சகோதரர் வில்சன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ஸ். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த தாயார் தினத்தினண்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் வேத வாசிப்புகளை எடுத்து வாருங்கள். யோவானுக்களின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 to 17 வரையும் எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஏனெனில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மீந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில்
என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமேன். ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங்குகளே இந்த நாட்களே போவோம். இந்த வேளையிலும் சகோதரி அனி அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாடல்களை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Amen, Pastor. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். ஆமென். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். நன்றி அம்மா. அருமையான பாடல்கள் எடுத்து வந்தீர்கள். மறவாமல் நினைத்தீரே ஐயாண்டு. நம்முடைய தேவன் நம்மை மறக்காத தேவன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த நாளில் அடுத்த வேளையிலே நாங்கள் இந்த வேளையில் அனௌன்ஸ்மெண்ட்டை கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள். ஆமென். Amen. Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏசாயா 3:10. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எமது ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி 5 வருட நிறைவை முன்னிட்டு விசேட ஆராதனை நடைபெறவிருப்பதால் இதில் பாஸ்டர் ரீகன் தாமஸ் ஐயா கலந்து கொண்டு எங்களுக்கான தேவ செய்தியை வழங்குவார்கள். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் தலைமையில் சிறுவர் வாலிப ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த வேளையில் இவ்வளவு நேரம் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்தோம். அடுத்ததாக நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த கடந்து செல்வோம். இந்த வேளையிலே சிஸ்டர் கேர்ன் அவர்களை இந்த வேளையில் அழைக்கிறேன். அவர்கள் இந்த வேளையிலே வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். So we welcome Sister Karen from India to do the worship. So Karen, sister, we are handing over to you. Yeah. I'm sorry. Hallelujah, praise the Lord. I am Praise the sorry. Lord. Okay, good. God bless you. Okay, please continue. Bless you. Yes. Sorry, we cannot understand either No, Tamil or I think so. You're speaking Tamil or something also. I am very sorry. This was my fault. Okay, sorry. You're good. Hallelujah, 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 hallelujah. Let us bow down before him. Hallelujah. Thank God, hallelujah, for his mercy. I really want to thank God for all the good things that he has showered on us. Hallelujah. Praise the Lord, hallelujah. A good friend, hallelujah, we have got in him. A good master and a good leader we have got in him. Hallelujah. Let us lift our hands and praise him. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. We praise thy holy name, Lord Jesus. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. We worship you, Master. Hallelujah. We give you honor and all our praise. Hallelujah. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to get everything to God in prayer.
What a friend we have in Jesus. All our sins and grace to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not care. Everything to God in prayer. Oh, what peace we often forfeit. What needless pain we bear. All because we do not care. Everything to God in prayer. What a friend. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Happy trials and temptations. Happy trials and temptations. Is the trouble anywhere? Oh, should never be discouraged. Take it to the Lord in prayer. Heavenly trials and temptations. Trouble anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful? Who will our short of strength? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, hallelujah. We have got the privilege that we know Jesus Christ. Hallelujah. And we know that He is our way, the truth, and the life. Hallelujah. To go to heaven. Hallelujah. There was a huge wall of sin between me, us, and the Lord. Hallelujah. That wall, the wall of sin was broken by Jesus. Hallelujah. Oh, Jesus, hallelujah. Thank you, Lord. Hallelujah. We praise you, Lord. Oh, we thank you, Lord Jesus. The most beautiful among thousands and thousands. My beloved. The most beautiful among thousands and thousands. Yeshua, Yeshua.
My beloved, the most beautiful among thousands and thousands. My beloved, the most beautiful among thousands and thousands. Hallelujah. King Solomon says, my beloved is the most beautiful among thousands and thousands. Hallelujah. Our Jesus is the most beautiful. He is the Rose of Sharon. He is the Lord of Lords. He is the most beautiful among thousands. Hallelujah. We may have so many beautiful things in our lives. We may have so many beautiful faces in our lives. We may have so many beautiful things in our lives, but from them, amongst them, Jesus is the one who is the most beautiful person we have ever met. If you have known our Savior and if we have received that salvation, we know that He is the most beautiful among thousands and thousands. Hallelujah. Let us praise Him. Let us lift our hands to our most beautiful person we ever have met. Oh, hallelujah. Que vale tu hijo, stare sushi, que rasha tu hijo, करते तुझको सादर गाते तेरे गुणगान सारी सृष्टि के मालिक तुम्ही हो सारी सृष्टि के रक्षक तुम्ही हो करते हैं तुझको सादर प्रणाम गाते हैं तेरे गुणगान सारी सृष्टि को तेरा सहारा सारे संकट से हमको बचाना तेरे हाथों में जीवन हमारा अपनी राहों पर हमको चलाना सारी सृष्टि को तेरा सहारा
सारे संकट से हमको बचाना, तेरे हाथों में जीवन हमारा, अपनी राहों पर हमको चलाना। Praise the Lord, Hallelujah. Jesus, you are the master of all this earth. Hallelujah. You have created us and we belong to you. Lord Jesus, you have made us, you have created us so that we may glorify you. You have created us so that we may worship you. We may praise you. Hallelujah. Lord, we are here. We are humbling ourselves, Lord, before your presence, Lord. Hallelujah. Lord, we are humbling ourselves on your feet, Lord Jesus. Lord, we are so much more in you, Lord Jesus. Hallelujah. Lord, whatever that we may think that we are, but Lord, we are more than conquerors in you, Lord Jesus. Lord, your word always gives us the strength, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you so much for your wonderful words, Lord. And thank you so much for your great presence, Lord Jesus. Hallelujah. We praise thy holy name and we give all the honor and all the glory to you and your name, Lord Jesus. Hallelujah. We praise you, Lord Jesus. In the name of Jesus, we pray. Amen. Amen, amen. Thank you for your worship. God bless you and God guide you. And God going to have every need. God going to meet you. We bless you in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Thank you. Bless. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஆராதனைகள் எடுத்து வந்த அன்பு சகோதரிகளை தேவன் தாமே ஆசீர்வதித்தார். இந்த வழியிலும் அடுத்ததாக இந்த நாட்களை வார்த்தைகளுக்காக இந்த நாட்களை ஜெபிக்கும்படியாக பாஸ்டர் ஸ்டெவான் அவர்களை இந்த வேளையிலே அழைப்போம். ரெவரண்ட் ஸ்டெவான் அவர்களை. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஸ்டெவான் நிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் நிக்கிறாங்க, அப்படி இல்லாட்டி ப்ரே பண்றாங்க. நிக்கிறாங்க. நீங்க நிக்கிறாங்க. ஆன் பண்ண இல்லையா? பண்ணிட்டேன். பாஸ்டர் ஸ்டீவன், ஓ பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ப்ரே பண்ணுவோம். கேக்குதுங்களா? ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். கேக்குதா? ஆமா ஆமா, ப்ரே பண்ணுங்க. நீங்க ப்ரே பண்ணுங்க. மகா பரிசுத்தம் நேரில் பரலோகத்துக்காக சோதிருக்கிற வேலையில அதையான மெசேஜ் கொடுத்த பேர நம்முடைய ஊழியக்காரர்களை ஜெபிக்கிறோம். அண்ணா அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மெசேஜ் கொடுக்கிற வேலையில ஆண்டவர் நேர் பேச ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தையில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான் ஆவியானவர் அந்த வாயிலிருந்து நீர் பேசணும் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உதவி தீர்க்கதரிசி வாயிலிருந்து பேசினோம் வாசிக்கிறோம். சோதரம் மெசேஜ் கொடுக்க போற சகோதரி மூலமாய் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கிருபை செய்ய உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எந்த இடத்திலும் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தினேன். மார்க்கு 16 கடைசி வசனங்களை படிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி மெசேஜ் கொடுக்கிற வேலையில ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை ஒவ்வொருவருக்கும் செய்து ஒவ்வொருவரும் சாட்சியான ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சகோதரி மூலமா நீங்க பேச ஜெபிக்கிற அமைதியான ஒரு கிரியை செய்யப்பா. பரிசுத்தாவியான ஒரு கிரியை செய்யும். வேதத்தில் உள்ள மிஸ்ட்ரீஸை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறோம். வேதத்தில் இருக்க எங்களுக்கு சந்தேகங்கள் நீங்க போக்குவரத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்தபடியாக சோதரம் இதுக்கான மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
தேங்க்யூ ஆமென். பாஸ்டர், தேங்க்யூ. நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். அடுத்ததாக இந்த வழியில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வழியிலும் சகோதரி எவாஞ்சலின் அண்ணா அவர்களை இந்த வழியில் அழைப்போம். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் ஆமென். லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலும் தாயார் தினம் மதர்ஸ் டேயிலே இந்த வழியில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிப்போம் சுவாமி. ஆமாண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது என் தேவன் என்னோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் பேசுவதல்ல, நீரே பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் அதி உன்னத அதி வல்லமுள்ள பரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ. எல்லோருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட விடயமும் அந்நியர் தினமாய் இருக்கிறதுனால நாங்கள் ரெபேக்காளை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக சிரேஷ்ட புத்திரருக்கென்று ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட், அதாவது முதல் பிறந்த தலை மகன் என்று சொல்லுவாங்க. சிரேஷ்ட புத்திரருக்கென்று ஆசீர்வாதம். வேதாமத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் தலைப்பிள்ளையாக பிறந்தவர்களுக்கு தலைப்பிள்ளைகளாக பிறந்தவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அதாவது சகரியா 9:12 நான் வாசிக்கிறேன். சகரியா 9:12 பாருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இது யாருக்கு? தலைப்பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். பெஞ்சமின் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னு பார்ப்போம். ஆதிகாமம் 43:34. ஆதிகாமம் 43:34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள். அப்ப பெஞ்சமின் கோத்திரருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். தானியேல், அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆகோ என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவுன்னு பார்ப்போம். தானியேல் 1:19. தானியேல் 1:19. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்கும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவனுக்கும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அவர்களுக்கு ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்ப தானியேல் கோத்திரத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்? 10 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் ஈஷாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 26:12. ஈஷாக்கு என்ன எவ்வளவு மடங்கு ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 26:12. ஆதியாகமம் 26:12 எடுத்த வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:12. அந்த தேசத்தில் விதை விதைத்தாய், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் 100 மடங்கு. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எவ்வளவு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு பார்ப்போம். 1:11. உபாகமம் 1:11. உபாகமம் 1:11. அதுல இருக்கு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லபடியே உங்களை ஆசீர்வதிப்ப. ஈசாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 1000 மடங்கு. இப்ப ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 24:60. 24:60 அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்.
உன் சந்ததியா தங்கள் 60 நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கோடான கோடிய ஆசீர்வாதம். முதல்ல இருந்து நான் சொல்றேன், தலைப்பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு? 2 மடங்கு. அதாவது முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். பிறகு பெஞ்சமின் கோத்திரருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது? 5 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு தானியேல், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 10 மடங்கு. ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு? 100 மடங்கு. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 1000 மடங்கு. ஆனால் ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கோடான கோடி ஆசீர்வாதம். சோ இந்த ரெபேக்காளை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப இதுல தேவன் ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட ஏன் கோடான கோடி ஆசீர்வாதம் கொடுத்திருக்க? அவளுக்கு இருந்த குவாலிட்டி என்ன? என்னத்துக்காக வேண்டி இப்படி ஆசீர்வாதம்? ரெபேக்காள் வேதத்துல ரெபேக்காள் சபைக்கு அடையாளம். அதே மாதிரி தான் ஈசாக் இயேசுவுக்கு அடையாளம். ஏனென்றால் ஆபிரகாம் மற்றது 3 பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப். ஆபிரகாமும் யாக்கோப்பும் அவர்கள் செய்தது வேலை என்னன்னு பாத்தீங்களா? ஆடு மேய்த்தவர், மேய்ப்பராகத்தான் இருந்தார். ஆனால் ஈசாக் ஆடு மேய்க்கவில்லை. அவர் விதை விதைப்பவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், உவமைய சொல்லப்பட்டு இருக்க விதைக்கிறவன் உவமை இருக்கிறல்ல. மனுஷகுமாரன் தான் விதைக்கிறவர். அப்ப மனுஷகுமாரன் தான் விதைக்கிறவர். விதை தேவனுடைய வசனம். அப்ப விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். அதே மாதிரி தான் ஈசாக் விதைக்கிறவனாக இருந்தார். அப்ப ஈசாக் இயேசுவுக்கு அடையாளம். வேதத்துல ஆபிரகாமின் மனைவி சாராளாக இருக்கட்டும், யாக்கோப்பின் மனைவி லேயாள், ராகேலா இருக்கட்டும், அவர்கள் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரெபேக்காளின் மரணமோ அடக்கம் செய்யப்பட்டதோ குறிக்கப்படவில்லை. ஏனென்று பார்த்தீங்கள் என்றால் ரெபேக்கா சபைக்கு அடையாளம். சபைக்கு மரணம் கிடையாது. சபை பூமியில் இருக்கும் மட்டும் இருக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அது நித்தியமாய் மணவாளருடன் வாழ போகிறது. அதற்காகத்தான் ரெபேக்காளின் மரணம் எழுதப்படவில்லை. ரெபேக்காள் சபைக்கு அடையாளம். சபைக்கு அப்ப கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவ்வளவு கோடான கோடி ஆசீர்வாதம். அப்ப ஆதியாகமம் 24:10 பாத்தீங்கன்னா, இப்ப மணவாட்டியத்தை இருக்கிறது தேர்ந்தெடுக்க. அதாவது ஆபிரகாம் சொல்றார், போய் தன் மகனுக்கு ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு வாண்டு எலியேசர் அனுப்புறார். எலியேசர் ஒரு ஊழியக்கார். எலியேசர் அவர் போற நேரம் அவருக்கண்டு குதிரைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் யாரோட குதிரையை எடுத்துக்கொண்டு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் குதிரை. அவரோட குதிரையைத்தான் அவர் கொண்டு போற. அதுலயும் 10 குதிரைகள். குதிரை எதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா, வேதாமத்தின் படி நீர், காற்று, அக்கினி எல்லாம் பரிசுத்தாவிக்கு அடையாளம். அதே மாதிரி தான் ஒட்டகம் பரிசுத்தாவிக்கு அடையாளம். ஆபிரகாமின் குதிரையைத்தான் கொண்டு போறார். ஏனென்னா அந்த காலத்துல இவர் வனாந்திர வழியாக செல்ல வேணும். அப்ப அந்த ஆபிரகாமின் வாகனத்துல போனா அவருக்கு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா இது ஆபிரகாமோட வாகனம். அப்ப யாருமே அட்டாக் பண்ண வர மாட்டாங்களா? வனாந்திரத்துல போற நேரம் சரியான பயங்கரமா இருக்குமா? சோ அதனாலதான் ஆபிரகாமன் ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு போறார். அதுலயும் அவர் பாருங்க, அவர் மணவாட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அவரோட ஆதியாகமம் 24:14 நான் வாசிக்கிறேன். 24:14 அவர் சொல்றார், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணவளோ செய்பவள் அல்ல, சொல்லும் பெண்ணவளோ. அப்ப அவள் அந்த வார்த்தையை சொல்றவள் தான் மணவாட்டி. இப்ப நார்மலாவே ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்குமா? அப்ப 10 ஒட்டகங்கள் அதுக்கு அவ்வளவு 2000 லிட்டர் தண்ணி. இப்ப இது ஒரு பெண்ணால செய்யக்கூடிய காரியம். 2000 லிட்டர் தண்ணி குடத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமா? அப்ப அவள் என்ன தெரியுமா? ரெபேக்காள் வார்த்தையில் வல்லமை உள்ளவளா இருக்கிறாள். அதுதான் அவர் எதிர்பார்த்தாரு. எலியேசர் எதிர்பார்த்ததான் அவள் வார்த்தையில வல்லமையா இருந்தபடியால் அவளால் செய்யக்கூடியதா இருந்தது. முதலாவது அதுதான் தேவன் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்.
நீங்கள் எப்படி இருக்கிற அதுதான் முக்கியம். அதாவது முதலாவது அதை நீங்க செய்யறீங்களோ இல்லையோ அது அடுத்த கட்டம். முதலாவது மட்டும் வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறீர்களோ அது நடக்கும். அவள் ரெபேக்காள் வார்த்தையில் வல்லமை உள்ளவளாய் இருந்தபடியால் கர்த்தர் அவளை செய்கையிலும் கர்த்தர் வல்லவள் ஆக்கினார். நார்மலா ஒரு பெண்ணுக்கு முடியுமான காரியமா 200 லிட்டர் ஒரு ஒட்டகத்துக்குண்டா 2000 அப்ப 2000 லிட்டர் 10 ஒட்டகத்துக்கும் போட அவளால முடியும். அவள் நினைச்சாளா? அவள் என்ன செய்தாள்? நான் குடிக்க அவள் சொன்னாள். நாங்கள் அப்பதான் எப்போதுமே நாங்கள் வார்த்தையில் வல்லமை உள்ளவர்களாய் இருந்தால்தான் செய்கையிலும் எம்மால் வல்லமை உள்ளவர்களாய் இருக்க முடியும். சபையில் தேவன் இதைத்தான் எங்களிடம் முதலில் எதிர்பார்க்கிறார். குவாலிட்டி எதுவென்றால் வார்த்தை. அப்ப உங்களோட இருதயம் வார்த்தையில் நிரம்பி இருந்தால்தான் அப்பதான் ஜீவன் தருகிற வார்த்தையை உங்களால் பேச முடியும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் வார்த்தைகளும் நாங்கள் பேசுவதை முழுவதுமாக நிறுத்திவிட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில நடக்குது. அப்ப எப்போதுமே நாங்கள் எதுல கவனமா இருக்க வேணும்னா, உங்களுக்கு தெரியுமா இந்த முழு உடம்புலையும் நான் நினைக்கிறேன் முதல் முறைக்கா நான் சொல்லிட்டேன், முழு உடம்புலையும் எந்த நேரமும் ஈரமான பகுதி எது? இல்லையா? இந்த நாக்கு பகுதி தான் எந்த நேரம் இடம். ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குதுண்டா நீங்க அவதானமா தானே நடப்பீங்க, கவனமா நடப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல வழுக்கி விழுந்துருவோம். அதே மாதிரிதான் எங்களோட உடம்பு முழு உச்சில இருந்து பாதம் மட்டும் சொல்றேன், இந்த நாக்குல தான் எந்த நேரம் ஈரப்பதமா இருக்கு. இந்த நாக்கு நாங்க கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தை கதைக்கும் போது நாங்க கவனமாக யோசிச்சு கதைக்கணும். ஏண்டா ஈரழிப்புள்ள வார்த்தை, ஈரப்பதம் இங்கதான் இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்றை விட்டீங்கண்டா அது உங்களுக்கு தான் பாதகமா, அடுத்தவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் அது வந்து சேரும். சோ நாங்க நிச்சயம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப எப்படி இப்ப நாங்க பார்ப்போம் முதலில் எதிர்பார்ப்பது. அப்ப நம்ம தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நாங்கள் வார்த்தையில் வல்லவராய் இருக்க வேண்டும். இது அடுத்தது இப்ப நாங்க எங்கள்ல இருக்கிற பலர் என்னண்டா பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த தலையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. என்ன நான் பாவத்துல இருந்து எல்லாம் விடுதலை பெற வேணும், நான் நல்லா ஜபிக்க வேணும், நான் நல்லா வேதம் வாசிக்க வேணும், யோசேப்பை மாறி பரிசுத்தமா வாழ வேணும், தாவீதை மாறி வர்ஷிப் பண்ண வேணும், தானியேலை மாறி தீர்க்க தரிசனம் சொல்ல வேணும். இது மாதிரி எல்லாம் நான் மாற வேணும், இப்படி பலபலமா மாற வேணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் ஏதோ மாதிரியா போய்விட்டார்கள். அவர்கள் இன்னொரு மாதிரி. தானியேல் மாதிரியே தான் இருந்தா. அது அல்ல பாவம். என்ன தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, தலையில வச்சு ஜெபம். நோ உன்னிட்டத்தான் எல்லாமே இருக்கு. விசுவாசத்தை பெற்றுக்கொள். விசுவாசம் உன்னிடம் இருந்தா நீ அறிக்கை பண்ணு, நீ விடுதலை ஆவாய். அவரை விசுவாசிச்சா சரி, இயேசுவை விசுவாசிக்கும் போது நீ தானே விடுதலை ஆவாய். அதை இன்னொருத்தர்கிட்ட ஜபிங்க தலையில கைய வச்சு ஜபிங்க. நோ சரி. அப்ப மற்றது ஒரு நாளும் எங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் தேவையில்லை. குற்ற மனசாட்சியில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் ஏதோ ஒரு காலத்துல நாங்கள் செய்தோம், அதுக்கு பிறகு நாங்க மறித்தோம், உயிர் தெளிந்து விட்டோம், தேவனோடு நாங்க கூட இருக்கிறோம், உறவாடுறோம், எங்களுக்குள் எமது தேவன் வாசம் பண்ணுறார். அவரது பிள்ளையை நாங்கள் ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட். அடுத்தது எப்போதுமே எங்களுக்கு பலன் இல்லாவற்றாலும் என்ன தேவன் சொல்றார்? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானா. சிலர் இருக்கிறாங்க அங்க இவர் சபையில உண்மையிலே நடந்தது சம்பவம் ஒன்று. இந்த பாஸ்டர் வந்திருக்கிறார், இந்த பாஸ்டர் பில்லி சூனியத்தை அகற்றுவார் என்று சொல்லி போய் அங்க அவங்கள கொண்டு போய் காட்டுறது, கொடுக்கறது, இப்படி எல்லாம் சொல்லி அங்க இங்க போய் இது ஏன் அவர்களுக்கு வார்த்தையை சொன்னாலே சரிதான், அவர்கள் விடுதலை அடைவார்கள். ஏன் நாங்க ஒவ்வொருத்தரிடம் போக வேண்டும்? எங்களுக்குள்ளானே அவர் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அப்ப எங்களுக்கு கடனை அடைக்க முடியுமா? முடியாதா? இல்லை. கடன் இல்ல, கர்த்தர் அடைக்கிறார் என்று சொல்லு. இந்த வியாதி சுகமாகுமா? அவருடைய தழும்புகளால் நீ குணமானாய் என்று சொல்லு. வாழ்வு தரும் வார்த்தை அவரிடம் அல்லவோ இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் பிரயோகிப்போம். எந்த நேரம் வசனத்தை கேட்போம், வசனத்தை தியானிப்போம், வசனத்தை வாசிப்போம். அப்ப இருதயம் முழுக்க வசனத்தில் நிறைந்திருக்கும். அப்ப நிச்சயமாகவே எங்களோட வாயிலிருந்து வார்த்தை ஆட்டோமேட்டிக்காவே
நாங்கள் வார்த்தையை தான் பேச ஆரம்பிப்போம். அப்ப எங்களோட செய்கைகளும் சரியானதுகளா இருக்கும். வார்த்தையை நாங்கள் பேச பேச இங்க நிறைஞ்சிருக்கு வார்த்தை பேச பேச இங்க எங்களோட செய்கைகளும் பாவம் இல்லாத செயல்கள் சரியான செயல்களையும் நாங்கள் செய்பவர்களாக மாறி விடுவோம். அடுத்தது இப்ப தாவீது என்ன சொல்கிறார் என்றால், துன்மார்க்கன் என் முன்னாடி இருந்தால் நான் நலமானதும் பேசாதிருப்பேன். அப்ப துன்மார்க்கன் தனக்கு முன்னால இருந்தா நல்லதும் பேச மாட்டான். அப்ப ஏனென்றா பயமாம் அவருக்கு அந்த இடத்துல தான் ஏதாவது கெட்ட வார்த்தைகளை ஏதாவது பிரயோகித்து விடுவேன் என்று, நல்ல வார்த்தையை சொல்லி அதோடு இதையும் சேர்த்து விடுவேன் என்று, அதனால துன்மார்க்கன் எதிரில் இருக்கிற நேரம் நல்வார்த்தைகள் கூட பேச மாட்டாராம். அப்ப இது உண்மைதான். நான் எங்களுக்கு முன்னால ஒரு உலகத்தார் யாராவது இருக்கும் போது எங்களோட வார்த்தையை இந்த நல்ல வார்த்தைகளை நாங்க சொல்றதுக்கு நாங்கள் எத்தனிப்போம் அந்த இடத்துல சொல்ல முடியாது. அவர்கள் வேறு உலகத்தில் இருப்பார்கள். சோ அந்த டைம்ல நாங்க நிச்சயமாகவே மௌனமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றா அந்த இடத்துல வேற அப்படி எங்களால தனியா செய்ய முடியாது. இந்த இடத்துல அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு எங்களால் நிகழ்த்த முடியும். ரைட், அது வேறு விதமாக நாங்க பிரயோகிக்க வேண்டும். சோ சில இடங்கள்ல நாங்கள் மௌனமா இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்ப முதல்ல சபையிடம் அவர் எதிர்பார்ப்பது என்ன? வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும்? நல்ல வார்த்தை என்றால் என்ன? உலகத்திலேயே தேவனுடைய வார்த்தை தவிர ஒரு நல்ல வார்த்தை எதுவுமே கிடையாது. அவருடைய அந்த வார்த்தை ஒன்றே நல்ல வார்த்தை. அடுத்தது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடியால் சத்தியமே அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப குமாரன் ஒருவன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றால் இன்னொரு விடுதலை ஒன்று இருக்கு. அப்ப குமாரன் இல்லாத இன்னொரு விடுதலை, அது தற்காலிகமான விடுதலை. அது தற்காலிகமான விடுதலை அல்ல. திரும்பவும் அவன் அந்த பில்லி சூனியம் இந்த கட்டுகள்ல இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியமும் இல்லை. அப்ப நாங்கள் நிரந்தரமான விடுதலை ஆகிறத விசுவாசிக்க வேணும். அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேணும். அப்ப இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறதுக்கு நாங்க கேள்வி ஞானம் இருக்கோம். அதாவது கேட்க வேணும். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையா. நிச்சயமா, ஆமே. அப்ப நாங்க கேட்க வேணும். கேட்க தியானிக்க வாசிக்க அப்ப இருதயம் முழுக்க வார்த்தையில் நிறைந்திருக்கும். அப்ப எங்களிடம் அவர் எதிர்பார்க்கிறது உண்ட கண்ணத்தா, உண்ட காலத்தா, கையத்தா, உடம்பத்தா, நீ நடக்க வேணும், அது செய்ய எதுவுமே அவர் கேட்டதில்லை. அவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார், வார்த்தை. இந்த வார்த்தையை மாத்திரம் தான். உன்னுடைய வாயில் எந்த நேரமும் வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீ உட்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் உனக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுக்கும். அடுத்தது, இவளுக்கு ரெபேக்காளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ரெபேக்காளுக்கு எப்படி? செய்கையில் அல்ல, அவள் வாக்கிலே வல்லவளாய் இருந்தபடியால் தான் கோடான கோடி ஆசீர்வாதம் அவளுக்கு வழங்கப்பட்டது. எபிரேயர் 4:12 பார்த்தீர்களானால் தேவனுடைய வார்த்தை 2 விதமாக வேலை செய்யுமா. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா நீங்க கத்திய பார்த்திருப்பீங்க. அந்த முனையில வெட்டையில நடுவுலதான் வெட்டுவேன் நான் கத்தி. சிலர் வாழ்களை பார்த்திருப்பீங்க, 2 பக்கமும் அது கருக்குள்ள, அதாவது 2 பக்கமும் வெட்டக்கூடியதா இருக்கும். இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா 2 வாய். அதாவது இதை ஒரு எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். இப்ப எங்களுக்குள்ள சில வேளை ஏதாவது நாங்க நொடிந்து போயிருப்போம். ஏதாவது நோய்கள்னு சொல்லுவோமே. அப்ப அந்த நோய்கள் வந்து விட்டால் சரி, இதோட எங்கட எல்லாம் போயிட்டது, இனி இது குடும்பத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த வேணும். இப்படி மனசுல பல நாங்க ஆத்மாவில நொறுங்கி போயிருப்போம். அந்த நொறுங்கி போயிருக்கிற நேரம் ஆவியம் என்ன செய்யும்? அதோட ஆத்மா இந்த விதமான இதுகளை கதைக்க அப்ப ஆவியும் அதுக்குள்ள பெலன் இல்லாம அதுவும் பெலனற்று போய்விடும். அப்ப திடீரென்று நீங்க பாத்தீங்கன்னா, திடீரென்று பாக்குற நேரம்
ஒரு வார்த்தை ஒன்று வரும். வார்த்தை, அந்த ஜீவன் உள்ள வார்த்தை. நீ அவருடைய தழும்புகளால் குணமாவாய், நீ கடன் கொடுப்பாய் ஒழிய கடன் வாங்க மாட்டாய், உன் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த வார்த்தை ஒன்று எங்கட வர்ற நேரம் ஆவி டக்கண்டு புத்துணர்ச்சி பெறும். ரைட்? இது உள்ளுக்கு எங்களுக்கு மனமா ஒரு மாற்றம் ஒன்று உடனே நாங்க சுயெடுத்துக் கொள்வோம். இல்ல, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை, நான் குணமாகிவிட்டேன், நான் அவருடைய தழும்புகளால் குணமாகிவிட்டேன். ஆவி அந்த வார்த்தை எங்களுக்குள்ள வேற. இது எப்படி அப்ப உள்ளுக்குள்ள வார்த்தை பேசிவிட்டது, கர்த்தரமோடு பேசிவிட்டார், ஒரு வாய் பேசியாச்சு, இன்னொரு வாய் வேணும். எங்கட அதாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எங்களுடைய வாயால நாங்க அதை அறிக்கை பண்ணவர். இதை அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அந்த செய்கை நடக்கும். அது நிரந்தரமாக அமையும். அப்ப நாங்க வாக்கு தத்தங்கள் என்ன செய்ய வேணும், எந்த நேரம் எங்கட வார்த்தைகள். சிலவளை கேட்பாங்க, ஏன் இவ்வளவு எப்போ 2011 இப்படி வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இன்னும் நிறைவேறவில்லை. நிறைவேறாதது என்னது? அவர் சொல்லிட்டாரு, நீ வாயால் அறிக்கை பண்ணு. நீ வாயால் அறிக்கை பண்ண பண்ண உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் சந்ததி மேலே இந்த ஆவியும் சந்தாண்டி மேலே ஆசீர்வாதம். இப்படி வார்த்தையில பிரயோக. நீ கடன் கொடுக்க மாட்டாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுக்கிறவளாயிருப்பாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குற தெய்வம். சோ இதை நீங்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க அதுதான் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவர் பேசிவிட்டார் எங்களுக்குள்ள இருந்து. அப்ப 2 வாய் தேவைப்படுகிறது. ஒரு வாய் என்ன, உள்ளுக்குள்ள கர்த்தர் எங்களோட ஆவியோட பேசுறார், எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் தான் எங்களோட வாயால அறிக்கை பண்ண வேண்டும். அப்படித்தான் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:16, சங்கீதம் 149:8 இந்த வார்த்தை கையில வைத்திருக்கிறதல்ல, கையிலையும் பையிலையும் வைத்திருக்கிறது. அதை நீங்க வாட்சி பாருங்க. உங்களுடைய வார்த்தை எப்போதும் என்ன, வாயில் இருக்க வேண்டும். நாங்க வாயில அவரோட வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இதுல இருந்து வரக்கூடாது. ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். இது உண்மையிலே எனக்கு தெரியல, உங்களுக்கு எவ்வளவு பெருசோ தெரிய, பட் எனக்கு இது ஒரு பெரிய சாட்சி. என்னண்டா, எங்கட வீட்டுல ஒரு மாமரம், நாங்க கஷ்டப்பட ஃபியூனரலுக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு சின்ன மாமர செடியை கொண்டு பின்னால எங்க வீட்டுக்கு பின்னால நட்டு வச்சிருந்தேன். பின்னால நட்டு அது நல்ல இப்ப 2-3 வருஷம் நல்ல பெருசா வந்துட்டு, இப்ப அந்த செடியை எனக்கு முன்னால கொண்டு வர வேணும், வீட்டுக்கு முன்னால கொண்டு வர வேணும். அப்ப ஒரு ஆளை, ஒரு கார்டனர், தோட்டக்காரனை பிடிச்சு அதை அடியால எடுத்து அதை முன்னுக்கு கொண்டு போயாரு. மேல எல்லாம் பட்டு போயிட்டு. அப்ப வேற கார்டனர்ஸ் எல்லாம் சொன்னா 99% இந்த மரம் செத்துட்டு, சிஸ்டர் இது பிரயோசனம் இல்லை, இதை கலட்டி போங்க. அப்ப மகனும் சொன்னா, இப்ப இவ்வளவு ஆழமாச்சுது, இதை கலட்டி போடுங்க. அப்ப நான் சொன்னேன், நீ இல்ல, விதைக்கிறவனாலும் இல்லை, நடுகிறவராலும் இல்லை, விதைக்கிறவனாலும் இல்லை, விளையச் செய்யற தேவனாலே இல்லாம இது துளிர்க்கும். எனக்கு 2 மாசம் டைம் தாங்க, இது மரம் துளிர்க்கும் என்று நான் சொன்னேன். எல்லாரும் 99% இது செத்துட்டுதுன்னு சொல்ற, முழுக்க செத்துட்டு அதுல காஞ்சுதான் கிடக்கு. நான் சொன்னேன், இல்ல துளிக்கும். இப்ப 2 நாளைக்கு முதல்ல ஒரு கார்டன் செய்ய வந்தவரால், மிஸ் இங்க பாருங்க, இந்த மரத்துல இலைகள் வந்திருக்கு, கீழே அடியில இப்ப கிளைகள். எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா நான் வார்த்தையும் விடவே இல்லை, இது வராதுன்னு சொல்லவே இல்லை. நிச்சயமாக இது கனி கொடுக்கும், எனக்கு தெரியும். இந்த கனியை எல்லாரும் சாப்பிடும். இந்த கனி எப்படி தெரியுமா நான் ஜெபிச்சேன், இந்த கனியை இந்த பிரதேசத்துல இருக்கிற எல்லாரும், எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு அவர்கள் அந்த உணவை சாப்பிடுற நேரம் என் தேவண்ட சத்தத்தை அவர்கள் கேட்கிறவர்களா மாறவன். ஒவ்வொருவரும் எந்த தேவன் இயேசுவிட அப்பாட சத்தத்தை ஒவ்வொருவரும் அவர்களோட காதால கேட்க வேணும், அப்படி மாற வேணும். அந்த பழம் எல்லாருக்கும் நாங்க கொடுக்க வேணும் தான் சொல்லித்தான் அதுதான் ஜெபிச்சது. இந்த மரத்தை தொட்டு ஜெபிப்பேன். இது அப்ப இப்ப 2-3 நாளைக்கு முதல் தான் கண்ணா துளிர் விட்டுருக்கு. அப்ப எங்களோட வார்த்தை, இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி. என்னண்டா, இது நான் கிளைம் பண்ணேன், அதை அவரால் செய்வார். எல்லாரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்ல, அது துளிர்க்கும் தான் சரி. அதே மாதிரி நான் மற்றமில்லை, உங்களோட ஒவ்வொருவருக்கும் ஏண்டா அவரோட வார்த்தை எங்களோட நாவல இருக்கு. நாங்க ஒவ்வொருவரும் அவரோட பிள்ளைய, நாங்க என்னத்தான் அறிக்கை பண்றோமோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில நடக்கும். சோ மிச்சம் கவனமா இருங்க, உங்களோட வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கவனமாக கதைக்கிற நேரம் பேசும்போது எல்லாவற்றையும் நீங்க கவனமா பேசுங்க. உங்களை பிள்ளைகளை திட்டாதீங்க, மனைவியை திட்டாதீங்க, புருஷனை திட்டாதீங்க, சகோதரர்களை திட்டாதீங்க. எதுவுமே அவர் நல்லவர். எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் தேவனை அறிந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள், பாவிகளே அல்ல. நிச்சயமாவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லோரும் பரலோகத்தில் ஒருமிக்க எல்லோரும் முகமுகமாக சந்திப்போம்.
இதுதான் என்னுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் தேவனை பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்த நாட்களில் அருமையான வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே இந்த வார்த்தை தான் இந்த நாட்களே நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணியில நடக்கும்படியாக பேதுரு அழைக்கிறார். அழைச்ச வழியில பேதுரு தண்ணிக்குள்ள காலை வைக்கிறார். இந்த வார்த்தை பாருங்க, COME 4 சொல்லுக்கு மேல காலை வச்சோன்னா பேதுரு உலகத்தை பார்த்தோன்னா தண்ணிக்கு அமர்ந்து போறார். வார்த்தையில நடந்தவென்றால் நாங்கள் அமல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக தேவன் ஞானத்தினால் நிரப்பி உங்களை நடத்துவாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். நன்றி. அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் இந்த நாட்களே அதாவது தேங்க்ஸ் கிவிங் சோங்கை இந்த நாட்களில் எடுத்து வருவோம். சிஸ்டர் டிபியா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், பாடல்களை எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். Thank you, Pastor. எல்லாருக்கும் praise the Lord. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றினீ, தைரியப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தழும்புகளா சுகப்படுத்தினீரே, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே, குறைகளெல்லாம் நிறைவாக்கி நீர் செழிப்பாய் என்னை மாற்றினீ, மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே, மனக்கவலை தீர்த்தீரே, இன்று மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே
நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென், ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடல்கள் எடுத்து வந்தீர்கள். பிதாவே நன்றி சொல்லுகிறோம். ஆம், நாங்கள் அனுதினமும் பிதாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே தந்தி விளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்ததாக இந்த வேளையிலும் ஆசீர்வாத ஜெபங்களுக்காக இந்த வேளையிலே பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியூடா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஆசீர்வாத ஜெபங்களை எடுத்து வாருங்கள். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் தேவ பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும், ஒவ்வொரு ஆராதனைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இன்றைய நாளிலே சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அன்னையர் தினத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திர ரெபேக்காளினுடைய வாழ்க்கை, அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய காரியங்கள், நாங்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள், ரெபேக்காளினுடைய சாட்சியின் வாழ்வு, வார்த்தையின் வாழ்வு, இதெல்லாம் என்று சொல்லி நீர் பேசினீர். வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக சேஷ்ட புத்திரத்திற்கு என்று ஒரு ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே சுத்திர பென்யமீனுக்கு அவர் ஆசீர்வாதம். ஆனால் ரெபேக்காளுடைய ஆசீர்வாதம் அது கோடா கோடி என்று சொல்லி நீர் பேசினீர். அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இதுல கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக மே 18 நடைபெற இருக்கிறதான 5ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீஃப் கெஸ்டாய் வர இருக்கிற ரீகன் கோமஸ் ஐயாவுக்காக, ஆராதனை செய்கிற பிள்ளைகளுக்காக, கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த கூட்டத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, புதிய ஆட்கள், புதிய ஊழியர்கள், புதிய விசுவாச பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள, சாட்சி பகிர, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, அன்றைக்கு அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய ஆராதனையோடு வார்த்தைகளை கொடுக்கிறதான தேவனுடைய மனிதனை கர்த்தர் பாவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதை முன்னிட்டு நடத்த இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். எட்வின் வார்னர் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஆண்ட்ரூ ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். அவரோடு தோள் கொடுக்கிற எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். சகோதரிமார்களுக்காய் ஸ்தோத்திரப்பா. எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆளுகை செய்வீராக. அந்த குறித்ததான நேரத்துல எல்லாரும் வந்து கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்ட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதன்படி நடக்க, அதன்படியாய் சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை தருவீராக. இந்த நாள்ல இந்த நேரம் வரைக்கும் தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டின, அதற்காய் ஸ்தோத்திரம். வந்து கலந்து கொண்ட எல்லாருக்காய் நன்றி. உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். புதன்கிழமை தோறும் நடைபெற இருக்கிறதான அந்த அதிகாலை ஜெபங்களுக்காய் நன்றி ராஜா. திரளான பாரமுள்ள, தரிசனம் உள்ள ஆண்டவரே, தேசத்திற்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பை நின்று ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்பப்படுவார்களாக ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வழியிலும் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயாவுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. மீண்டுமாக எல்லோருக்கும், எல்லா சகோதரிகளுக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you everyone. God bless you. Thank you. God bless you. God bless you.